ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து எப்படி கொண்டு வர்றது, அது வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பீட்ஸ்லேயும் ஜரி த்ரெட்லேயும் நம்ம வந்து எப்படி ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு திலகம் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழே அந்த மிடில் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரது கஷ்டம். ஸோ இங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் கீழேயும் வந்து உங்களுக்கு அந்த கர்வ் போர்ஷன் கரெக்டாகவே வந்துடும். நார்மலாக நம்ம எப்பவும் போடுற அந்த செயின் ஸ்டிச் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ போடுறேன். ஸோ இப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த டிசைனோட கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் டேர்ன் பண்ணி நீங்கள் ரிட்டன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த டிசைனோட கம்ப்ளீட் முடிகிற இடத்தோட முடிச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக கிடைக்காது. ஸோ அதிலேருந்து ஒரு 2 செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்று போட்டுட்டு ஒரு லாஸ்ட்டாக போடுற செயின் வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த வளைவு கிட்ட வந்து நீங்கள் நிறுத்தி ஒரு செயின் போட்டுட்டு அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டபுள் லைன் செயின் ஸ்டிச்செல்லாம் போடும்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பீட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். அண்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம், அதில் வந்து எப்படி பீட்ஸ் போடுறது, அதாவது அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் எப்படி வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷார்ப் கொண்டு வரது, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து சைடில் ஒரு இது வரும், அதில் வந்து ஆல் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக நம்மளது வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ பீட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பீட்ஸுக்குனால நம்ம வந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய டுட்டோரியல் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லூஸ் வராது, உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஷேப் வரும். ஒன்றா வந்து பண்ணிங்க அப்படின்னா கேப் வந்துடும். ஸோ ஒரு பீட்ஸாக பண்ணுறதுமே வந்து உங்களுக்கு ஒரு பீட்ஸுக்கு இன்னொரு பீட்ஸுக்கும் நடுவில் குட்டி குட்டியாக கேப் வந்துகிட்டே இருக்கும். அது கூட உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது, பட் உங்களுக்கு வந்து அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பீட்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும், அண்ட் அதே போல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த ஷேப்பும் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இந்த நீடில் நம்பர், அப்புறம் எந்தெந்த ஜரி த்ரெட்டுக்கு, சில்க் த்ரெட்டுக்கு, பீட்ஸுக்கெல்லாம் என்னென்ன நம்பர் நீடில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் கிளியராக. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராஜெக்ட் 5 வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பீட்ஸுமே அதே மாதிரி தான், கரெக்டாக அந்த ஷார்ப் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் அல்லது ஒரு 2 பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேர்ன் பண்ணி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்புமே வந்து உங்களுக்கு பீட்ஸ்லேயுமே கிடைக்கும். 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த 2 பீட்ஸுக்கும் நடுவில் இருந்து நீங்கள் அடுத்த பீட்ஸை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வந்துடும்.
ட்ராயிங் எல்லாம் எப்படி வரையணும் அப்படிங்கிறதும், அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பீகாக் ஆகட்டும் இல்லை ஒரு ஃப்ளவர் ஆகட்டும் அதெல்லாம் எப்படி வந்து வரையணும் அப்படிங்கிறதுமே நம்ம தனியாக ட்ராயிங் மட்டும் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராயிங் இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லா டுட்டோரியல்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். வேறு எந்த டவுட்டுனாலுமே நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் லைவில் போய் பார்த்தீங்கனாலே எல்லா டவுட்டுக்குமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அது இல்லாமல் கமெண்ட்ஸ் ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸுக்குமே வந்து ரிப்ளைஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரணும், அதை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. அண்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நான் அதில் வந்து இமேஜஸ் எல்லாமே நான் அதில் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுல செலக்டடாக டாப் 5 இமேஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ராக் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த திலகம் ஷேப் வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக அதே ஷேப் வந்து ஸ்டோன் மாறாமல், அந்த ஸ்டோனோட ஷேப் மாறாமல் எப்படி வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சேம் இதுக்கும் வந்து நீங்கள் பாட்டமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மேலே அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இதுலேயும் நான் வந்து 2 பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஷார்ப்பு கிட்ட வரும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திலகம் ஷேப் தனியாக போட்டோம் இல்லையா, அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட ஒரு பீட்ஸோட முடியுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 பீட்ஸாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக போடணும். அப்படி இல்லைனா ஒரு பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பீட்ஸ் போட்டாலே போதும். பீட்ஸோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து 1 இல்லைன்னா 2 பீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குட்டியாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். நார்மலாக நான் இப்போ வந்து ஒரு பீட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் டேர்ன் பண்ணிட்டு நான் அடுத்த சைடு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஷார்ப்பு பார்த்திங்களா உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் அந்த ஸ்டோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸையும் கொண்டு வந்துட்டோம். அண்ட் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வருதா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ப்ராஜெக்ட் 5ஓட லாஸ்ட் டேட் வந்து நான் செப்டம்பர் 10 வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து செப்டம்பர் 10 அன்னைக்கு ஒரு நைட் ஒரு 8லேருந்து 9க்குள்ளே வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க் வந்து மிஸ் ஆகிடும். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து மெசேஜஸ் வரும்போது அந்த நீங்கள் சென்ட் பண்ணது வந்து எனக்கு
கீழே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜஸ் உங்களோடது ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரியாது. அண்ட் அதே போல் ஸ்டோரேஜ் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் ஃபோட்டோஸ் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களோடது போட முடியாமல் போயிடும். அதனால் எனக்கு கரெக்டாக செப்டம்பர் 10 அன்னைக்கு 8 to 9க்குள்ளே சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைம் வந்து நோ எக்ஸ்கியூஸ். அந்த டைமுக்குள்ளே யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அவங்களது வந்து நம்ம வந்து வீடியோஸில் வந்து நம்ம போடலாம். அண்ட் ப்ராஜெக்ட் 5ஓட ஃபுல் டீட்டெயில்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து போட போகிறோம். அதுவும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இதிலேயே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேட்சஸ் கூட நம்ம பண்ணி நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி பேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதில் எப்படி போட்டிருக்கோன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர்லேயோ இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி திலகம் ஷேப் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து போடும்போது இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு ஒரு 5 ஷேப் வந்து இதே மாதிரி ஒரு 5 திலகம் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரைஞ்சி வச்சுட்டு அதில் ஒன்றுலேயும் போடுங்க. ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 5th டைம் போடும்போது ஃபஸ்ட்டு டைமோட உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.